Hi, good morning. Welcome back to my channel Vasa's Vlog. ஸோ இன்னைக்கு டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போகிறோம். கார்த்திகை தீபத்தன்னைக்கு எடுத்தது. எஸ், ஐ நோ கொஞ்சம் லேட்டாக தான் போஸ்ட் பண்ணுறேன். பட் என்ன பண்ணுறது, ஓடலாமா வேணாமான்னு ஒரு டைலமாலேயே இருந்தேன். நம்மளாம் vlog பண்ணால் நல்லா இருக்குமா சிந்தின்னு ஒரு செல்ஃப் டவுட் தான். சரி, அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி எடுத்துட்டு எதுக்கு வேஸ்ட் பண்ணும், போஸ்ட் பண்ணிட்டேன். இப்போது அன்னைக்கு நாள் முன்னாடி வரைக்கும் மழை நல்லா வெளுத்து வாங்குச்சு. கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் லீவ் விட்டுருச்சு. சரி, பொழைச்சி போங்க, செலிப்ரேட் பண்ணிக்கோங்கன்னு. முன்னாடிலாம் எங்கள் ஸ்ட்ரீட்லலாம் தண்ணியே நிற்காது. பட் இப்போ எங்கள் ஸ்ட்ரீட்டில் தான் நிறைய நிற்கிது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஒர்க் இருக்குது. எனக்கு ப்ரொடக்டிவாக போக போகுது. நேற்றுக்கு நைட்டுக்கே வந்து அம்மா கொஞ்சம் இந்த பூஜை சாமான்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டாங்க. பேலன்ஸ் இருக்க பூஜை ஒர்க்லாம் நீ பார்த்துக்கோ அப்படின்னு. இன்றைக்கி அவங்களுக்கு ஒர்க் இருக்குது. ஸோ அவங்க கிளம்பிட்டாங்க. நான் தான் இனிமேல் எல்லாம் பண்ணணும். ஃபஸ்ட்டு வேலையாக நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் வீடெல்லாம் தொடச்சி விட்டேன். இப்போ வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு ஒரு மினி கெட் ரெடி வித் மீ பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் எதுக்கு போய் வேலையை பார்க்குறதுக்கு தான். பொதுவாகவே எங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல நாள்னு சாமி கும்பிட்றனாலுமே ஈவினிங் ஆகிடும். இதில் தீபம்னா ஈவினிங் தான் கும்பிட்டாகணும். ஸோ வந்து மேட்ச் ஆகிடும் கரெக்டாக இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணாலுமே. இப்போ நான் என்ன ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா, ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருக்க பூஜை ஐட்டம்ஸ்க்கெலாம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அப்புறம் முருகர் ஃபோட்டோவுக்கு வந்து பொட்டு வச்சுட்டு வாசக்காலுக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வைக்க போகிறேன். சரி, ஓகே, இந்த வேலையை பார்த்துட்டே நம்ம வேறு ஏதாவது பேசலாமா? இந்த vlog நீங்கள் பார்க்கும்போது நம்மளுக்கு நியூ இயர்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகிட்ருக்கோம். ஸோ இந்த வருஷத்துக்குன்னு ஒரு கோல் வந்து நீங்கள் செட் பண்ணியிருப்பீங்களே, இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே நான் இதை அச்சீவ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி நீங்கள் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ப்ளஸ் ஒருத்தருக்கு ஒரு சேவிங்ஸ் பிளான் இருக்கும். ப்ளஸ் சேவிங்ஸ் டார்கெட் கூட சில பேர்லாம் இந்த இயர்க்குள்ளே நான் இதை வந்து இவ்வளோ சேவ் பண்ணியிருக்கணும் அப்படின்லாம் வந்து வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி உங்களோட இந்த இயர்க்கான சேவிங்ஸ் பிளான் என்ன, எதில் வந்து சேவ் பண்ண போகிறீங்க அப்படின்னு ஷேர் பண்ணிங்கன்னா கூட எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கோல்ட் ஷீட் ட்ரை பண்ணியிருக்கேன், ஆர்டி ட்ரை பண்ணியிருக்கேன், அப்புறம் இந்த போஸ்ட் ஆஃபீஸில் பிபிஎஃப் ஸ்கீம் இருக்குல்ல, அதை ட்ரை பண்ணேன். இன்னும் எனக்கு ப்ராப்பராக செட் ஆகலை. அந்த மாதிரி உங்களோடது என்னென்னு ஷேர் பண்ணுங்கள். சரி, பேக் டு vlog போகலாமா? முன்னாடி சொன்ன ஒர்க்லாம் முடிச்சுட்டு இந்த பழைய விளக்கு ப்ளஸ் புதுசாக வாங்கிட்டு வருவோம்ல, அந்த விளக்கையும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். தென் சாமி படத்துக்குலாம் வந்து பூ போட்டுட்டு இப்போ விளக்க ரெடி பண்ணி வைக்க போகிறேன் மஞ்சள் குங்குமம் வச்சு. இந்த டிப் வந்து நான் இன்ஸ்டா ரீலில் பார்த்தேன் நினைக்கிறேன். ஏன்னா வந்து எல்லாத்துக்குமே வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கணும்னும் போது கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். இப்படி வச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும். இன்றைக்கி எந்த வேலை இருந்தாலும் ஃபஸ்ட்டு இந்த விளக்கு ரெடி பண்ணுற வேலையை சீக்கிரம் முடிச்சு வச்சிடணும். அப்போ தான் திருவண்ணாமலையில் விளக்கேற்றும் போது நம்ம வீட்லேயே நம்ம கரெக்டாக ஏற்ற முடியும். நான் வேறு ஒரு சைடு ஐயோ டைம் ஆயிடுச்சு சீக்கிரம் ரெடி பண்ணும் அப்படின்னு பரபரப்பாக கொஞ்சம் ஸ்பீட் ஏற்றின ஒர்க்கில். என் தங்கச்சியும் வந்து வெளியில் போயிட்டு கொஞ்சம் வாசல் தெளிச்சு கோலம் மட்டும் போட்டுடின்னு சொல்லியிருந்தேன். அவளும் வந்து இந்த குத்து விளக்கு ஷேப்பில் வந்து அழகாக ஒரு சிக்கு கோலம் போட்டிருந்தா. ஸோ அவங்க ரெடி பண்ணிகிட்டே இருக்கும்போது நானும் இங்கே விளக்குலாம் வந்து ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ டைம் வந்து 6 போகுது, எல்லாம் ரெடியாக இருக்குது, ஏற்றியாச்சு. எங்கள் அம்மா வேறு கரெக்டாக அங்கே விளக்கேற்றும் போது நீயும் நம்ம வீட்டில் விளக்கேற்றிடுமான்னு சொல்லிட்டு கிளம்பியிருந்தாங்க. அவங்க ஒர்க்லேருந்து வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், என்னதான் ஏற்ற சொல்லியிருந்தாங்க. அப்படியே இந்த ஒரு நிமிஷம் மிஸ் ஆனால் கூட டிசப்பாயிண்ட் ஆகிடுவாங்க. நியூஸ் சேனலில் அந்த லைவை பார்த்துக்கிட்டே அங்கே ஏற்றின உடனே இங்கேயும் நம்ம வீட்டில் ஏற்றியாச்சு. சின்ன வயசுலலாம் வந்து நம்ம வீடு ஃபுல்லாக விளக்கு வைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். அப்போ நம்மளுக்கு இருக்க ஒரே வேலை இந்த விளக்கேற்றுற வேலையை மட்டும் நம்ம கிட்ட கொடுத்துருவாங்க. ஆனால் வந்து இப்போ நம்மளே எல்லா வேலையும் செஞ்சு ஏற்றணும் போது இது போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. தென் டைமுக்கு விளக்கு ஏற்றுனதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது, சமையல் தான். விளக்குலாம் ஏற்றி முடிக்கிறதுக்குள்ளே அம்மாவும் ஒர்க்லேருந்து வந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்னை சிறுபருப்பு பாயசம் மட்டும் வைக்க சொல்லியிருந்தாங்களா, நான் அதை மட்டும் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்னோடய ஒர்க் வந்து ஓவர். சமையல்லாம் முடிஞ்சதும் வந்து படையல் போட்டு பூஜை பண்ண வேண்டியது தான் பேலன்ஸ். ஒரு சைடு வடை, பாயாசம், வாழைக்காய் ஃப்ரை, ரைஸ், சாம்பார் அப்படின்னு ரெடி ஆகிட்டு இருந்தது, அப்பளம் அதெல்லாம். இன்னொரு சைடு வந்து நான் காற்றுல அணைஞ்ச விளக்கெல்லாம் மறுபடியும் ஏற்றி வச்சுட்டு உட்காந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அம்மாவும் ரெடின்னு கூப்பிட்டாங்களா, குடுகுடுன்னு கீழே ஓடி வந்து அடைச்சு சாமிக்கு பூஜையும் பண்ணி டின்னரும் நல்லபடியாக முடிஞ்சுது. குட் நைட் எவ்ரி ஒன். வீடியோ பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், vlogs கண்டினியூ பண்ணலாம், இல்லைன்னா ஸ்டாப் பண்ணிடுறேன்.